அவர் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காகவே இன்னைக்கு அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு நான் பூசணிக்காய், ஏன்னா எனக்கு நேற்று தூங்கும் போது கனவு வந்துச்சு. நான் பேசிக்காவே தெய்வ பக்தி ஜாஸ்தி உள்ளவன். நேற்று எனக்கு தூங்கும் போது ஒரு கனவு ஒன்று வந்துச்சு. அந்த கனவுல மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு திருஷ்டி நிறைய ஆகி போச்சு. தமிழகத்தில் உள்ள நிறைய பேரோட கண்கள் அவர் மேல பட்டுச்சு, திருஷ்டி ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு எனக்கு கனவு வந்ததுனால உடனே இன்னைக்கு காலையில எழுந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு திருஷ்டி சுத்தணும் அப்படின்றதுக்காக பூசணிக்காய், தேங்காய், அது மட்டும் இல்ல வடப்பள்ளி முருகன் கோயில்ல போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன். இன்னைக்கு காவல்துறை அதே மாதிரி மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க, அவர் உடல்நிலை நல்லா தான் இருக்கிறாரு, அதனால யாரும் எதுவும் கவலைப்பட வேணாம், அதே மாதிரி யாரும் அவருக்கு இடையூறு கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி மருத்துவர்களின் ஆலோசனைப்படி, காவல்துறையின் ஆலோசனைப்படி நான் உள்ள போல. அதனால வெளியிலே நின்று அந்த திருஷ்டியை கழிச்சிட்டேன். இனிமேல் 100 ஆண்டுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் நீடூடி வாழ்வாரு. அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல. இப்ப நான் வந்தது கூட இதை ஒரு அரசியல் சாயம் பூசிடாதீங்க தயவு செஞ்சு. கூல் சுரேஷ் கட்சியின் சார்பாகவோ சிஎஸ்கே கட்சியின் சார்பாகவோ இன்னைக்கு நான் முதலமைச்சர் ஐயாவை பாக்கிறதுக்கு வரல. ஒரு தமிழனாக, இந்தியனாக, தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு நான் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் நலம் பெற வேண்டி கோயில்ல போய் தரிசனம் பண்ணிட்டு அவருக்கு திருஷ்டி எடுக்கிறதுக்காக வந்த. நாளைக்கு திருவண்ணாமலைக்கு பாத யாத்திரை போலான்னு இருக்கேன். இது எல்லாமே ஒரு தமிழனாக, இந்தியனாக, ஒரு முதலமைச்சருக்காக நான் செய்ய வேண்டிய கடமை.